சரிங்க ஐயா. ஓகே ஓகே. ம். சொல்லுங்க. திருநடன அப்பனவன் அடிகள் போற்றி அறிவிப்பேன் மகனின் எதிர்கால பலாபலனை. ஐயா சார், நீங்களும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். உங்களோட இதுலேயும் ஆக்சஸ் கொடுத்துருக்கேன். நீங்களும் பேக்கப்புக்கு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்க. டவுனில் இந்த 3 பாயிண்ட் ரெக்கார்டிங் மோருன்னு இருக்கும் இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ரெக்கார்ட்னு ஆப்ஷன் இருக்கும். உங்கள் லேப்டாப்பில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்க. ரெக்கார்டிங். ஓகே சார். திருநடன சார். தேங்க்யூ. அப்பனவன் அடிகள் போற்றி அறிவிப்பேன் மகனின் எதிர்கால பலாபலனை. ம். சிவன் பார்வதி பொற்பாதத்தை வணங்கி திருமலர் மகரிஷி இந்த ஜாதருடைய எதிர்கால பலனை எடுத்து சொல்லுங்கள். மகரிஷி திருமூலர் சார். திருமூலர் வந்து உங்களுடைய ஓலை எழுதியிருக்காரு. திருமூலர் மகரிஷி திருமூலர். அவர் வந்து சிவா பார்வதியை வணங்கிட்டு உங்களுடைய வருங்கால ப்ரெடிக்ஷனை உங்களுக்கு சொல்கிறாங்க. சிவா பார்வதி 2 பேருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கு இன்னைக்கு. சிவன் பார்வதி பிளெஸிங்ஸ். திருமூலர் மகரிஷி வந்து சார் 18 சித்தர்களில் 1வது சித்தர் திருமூலர் மகரிஷி, திருமூலர் சித்தர். அவருடைய வாழ்ந்த இடம் எப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா சார், இங்க மயிலாடுதுறை பக்கம். மயிலாடுதுறை பக்கம் வந்து தமிழ்நாட்டில் மயிலாடுதுறை பக்கம். அவருடைய ஜீவ சமாதி சிதம்பரத்தில் இருக்குது. ஆமா, திருமூலர் மகரிஷியோட ஜீவ சமாதி சிதம்பரத்தில் இருக்கு. நடராஜர் கோயில், சிதம்பரம் நடராஜர் கோயில் மூலநாதர்ல. ஆதி காலத்துல இங்க வந்து இந்த சிதம்பரத்துல வந்து பதஞ்சலியும் வியாக்கரபாதரும் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணதா ஐதீகம் சிதம்பரத்துல. அங்க வந்து திருமூலர் மகரிஷி வந்து சிவலிங்கமாகவே உருவம் எடுத்து ஜீவசமாதி அடைஞ்சதா ஒரு ஐதீகம் இருக்குது திருமூலர். அவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ஒரு 4 மகரிஷி மட்டும்தான் கூடு விட்டு கூடு பாயிற அந்த தன்மையை பெற்றிருக்காங்க சார். 18 சித்தர்கள் இருந்தாலும் அவங்களுடைய ஞானம் இருக்குது, விஸ்டம் இருக்குது. இருந்தாலும் ஒரு 18 மகரிஷியில் ஒரு 4 மகரிஷி தான் இந்த சோல் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நம்ம வேறொரு உடம்புல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வித்தையை கற்றுருக்குறாங்க. அதில் வந்து முதலாவது வந்து கலங்கிநாதர். ஓகேங்களா, கலங்கிநாதர். 2வது வந்து போகர். 3வது வந்து தான் திருமூலர், அருணகிரிநாதர். நம்ம வந்து போகர், அதாவது பழனிக்கு போனீங்கன்னா போகர் சித்தருடைய ஜீவசமாதி இருக்கும். போகர் சித்தர் வந்து தான் இதை வந்து எழுதி பரப்புனது. ஆனால் அவருடைய குரு வந்து யாருன்னா கலங்கிநாதர். கலங்கிநாதர் மகரிஷி தான். ஆமாம் ஆமாம் ஆமாம். கலங்கிநாதர் மகரிஷி தான் என்ன சொல்கிறாப்ப அப்படின்னா, போகரை வந்து சீன தேசத்துக்கு அனுப்பிச்சார். அவர் வந்து மாஸ்டர். போகருடைய குரு யாருன்னா கலங்கிநாதர் மகரிஷி. அவர் தான் நீங்கள் வந்து சீன தேசத்துக்கு போயிட்டு அங்கே மருத்துவம் பார்க்கணும், அங்கே இந்த ஸ்பிரிச்சுவல் டீச்சிங்ஸ் உபதேசம் பண்ணணும் அப்படின்னு. அதனால தான் இங்கேருந்து அவர் அங்கே போனார். அவருடைய வழி வந்தவங்க தான் திருமூலர் மகரிஷி, இவங்களோட ஃபாலோவர்ஸ். பழனியில் அந்த முருகர் செயலை ஜீவ பாஷாணம், அதாவது நவபாஷாணம் வச்சு 9 கெமிக்கல் காம்போனன்ட்ஸில் அந்த முருகர் சிலை உருவாக்கியிருக்கு. அப்போ வந்து திருமூலர் மகரிஷியும் அவருடைய பங்களிப்பு இருக்குது. இன்னோவேட்டிவ் ஐடியா வந்து போகர் சித்தரோடது. ஆனால் திருமூலர் மகரிஷியும் ஒரு காட்டிலேருந்து ஒரு 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 கெமிக்கல் காம்போனன்ட்ஸை எடுத்து வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாப்ல, அசிஸ்ட் பண்ணுறாப்ல. அதோடைய ஐதீகம். ஸோ அவருடைய பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. அவருடைய இயற்பெயர் வந்து யாருக்குமே தெரில. அவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, குஜராத்லேருந்து நார்த் பார்ட்லேருந்து இங்கே வந்ததாகவும், தமிழ்நாட்டுக்கு சிவ ஆலயத்தை தரிசனம் பண்ணுறதுக்கு வந்ததாகவும் சொல்கிறாங்க திருமூலர் மகரிஷிக்கு. அப்போ வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சமயத்தில் அவருக்கு அப்போ காடு தானே, காட்டு வழியாக அவர் நடந்து வராரு. சிவ ஆலயத்தை தாண்டி பாடல் பெற்ற ஸ்தலத்தை பார்க்கறதுக்காக அவருக்கு ஒரு கட்டளை. சிவாலயத்துக்கெல்லாம் சவுத் பார்ட்டில் இருக்கிற சிவாலயத்துக்கெல்லாம் போயிட்டு நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு நாள் தங்கிட்டு
என்ன போஜனம் கிடைக்குதோ அது சாப்பிட்டுக்கிட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு ஏதாவது உபதேசம் பண்ணிட்டு அவர் பிரயாணத்தை தொடங்குறாரு. அப்போ போகும்போது எப்படின்னா, ஒரு மாடு மேய்க்கிற ஒரு ஒரு ஆள் வந்து இறந்து சர்ப்பத்தினால தீண்டி இறந்து கிடக்கிறத பார்க்குறாரு. அவர் பேர் தான் மூலன். அவர் பேர் தான் மூலன். அவருக்கு வந்து ஓ படிப்பறிவு இல்ல. கிராமத்துல என்ன பண்ணுவோம் அப்டின்னா, நம்ம அப்போதைக்கு 100, 200 மாடுகள்லாம் இருக்கும். இப்போதைக்கு ஒரு வீட்ல வந்து 4, 5, 2, 3 இப்படிதான். அப்போ வந்து 100, 200 மாடுகள்ல மேய்ப்பாங்க. எங்க மேய்ப்பாங்க அப்டின்னா, நம்ம ஒரு கிராமத்துல ஒரு ஒரு வீடு சிட்டில இருக்கும். ஆனா, அந்த மாடு மேய்க்கிறவங்க அதிகாலையில என்ன பண்றாங்கன்னா, சாப்பாட்டு அந்த பூஜா எடுத்துக்கிட்டு தூக்கு 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 தூக்கு, தூக்கு, தூக்கு. தூக்கு எடுத்து தூக்கு போயிடுங்க. க ம். ஆமா. தூக்கு பழையது தேவையானது எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போவாங்க. நதிக்கரைக்கும், காட்டுக்கும் எங்க புல் மேய்ஞ்சி இருக்கோ, அங்க காலைலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருந்துட்டு, அப்புறம் சாயங்காலம் தான் வருவாங்க வீட்டுக்கு. அப்படிதான். அவங்களுடைய சூப்பருங்க. ஒன் ஆஃப் த இன்கம் சோர்ஸ் வந்து பால் தான். மெயின் சோர்ஸு பால். இன்கம் சோர்ஸ் பால். அப்படி மாடு மேய்க்கும்போது ஒரு சர்ப்பம் தீண்டி அவர் இறந்துடுறாரு. திருமூலர் அந்த வழியா போகும்போது பார்க்குறாப்புல. பார்த்துட்டு என்னடா இந்த எதனால இவர் இறந்துறாருன்னு நாடி பிடிக்கிறார். நாடி பிடிக்கிறோனே எல்லாமே அவருக்கு அந்த அவர் யாரு என்னன்னு அப்படியே அந்த பிக்சரைஸா ஓடுது. அந்த இன்ட்யூஷன்ல வருது அவருக்கு ஓ தெரியுது. இவர் வந்து ஒரு இந்த கிராமத்துல வந்து ஒரு மாடு மேய்க்கிற ஆட்கள். இவருடைய இந்த இந்த பசுவையும் இந்த பாலை நம்பி மக்கள் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த சிட்டில அந்த ஊர்ல சிட்டின்றதுல அந்த கிராமத்துல இருக்கிற மக்கள் இவருடைய மாடு அந்த பாலை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. 2வது இந்த மாடுக்கும் அந்த போற வழி தெரியணும். வீடுக்கு போற தெரியும். வழி. இன்ட்யூஷன். அது இன்ட்யூஷன்ல பார்த்துட்டு 2 கன்சர்ன் வருது. 1 இந்த இந்த 100, 200 மாட்கள வந்து சேஃபா ஊர்ல கொண்டு போய் சேர்க்கணும். 1. 2வது கரெக்ட். இன்னைய பொழுது சாயுது. சாய்ஞ்ச உடனே மறுநாள் மக்கள் வந்து பாலுக்காக எதிர்பார்க்கும். பச்சிளம் குழந்தைகள், மாடு, பிரெக்னன்ட் லேடி எல்லா மக்களும் கோயில் வந்து அபிஷேகம். அபிஷேகம் எல்லாமே வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம வந்து இந்த மாட்ட கொண்டு போய் விட்டா தான் பால் கறந்து ஒரு செகண்ட் ஒரு பால். பரவாயில்ல. சரி சரி. சரி சார். அதாவது நான் பரவாயில்ல. ஓகே. தாராளம் பண்ணுங்க. மாடு மாடு எல்லாருக்கும் மாடு 2 கன்சர்ன் இருக்கு. 1 அவர் மேல கன்சர்ன், கிராமத்து மேல ஒரு கன்சர்ன் இந்த பால். 2வது அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, மனிதர்களுக்கு நம்ம பிரியாரிட்டி கொடுப்போம். மாடு அதாவது வாயில்லா ஜீவனுக்கு நம்ம பிரியாரிட்டி கொடுக்க மாட்டோம். ஆனா திருமணர் சித்தர் எப்படின்னா, ஆஹா! இந்த மாடுகளுக்கும் ஒரு சேஃப்டியான ஒரு இடம் வேணும். தங்குறது. நைட்டு தங்குறதுக்கு ஒரு சேஃப்டியான இடம். அதுங்களுக்கு உணவு வேணும். அவங்களும் சேஃபா வீடு போய் சேரணும். சரி என்ன பண்ணணும்? நான் வந்து என்னுடைய சோல் எபிலிட்டினால என்ன சோல் ட்ரான்ஸ்ஃபர் பண்றாப்ல. என்ன பண்றேன்? அவருடைய உடம்ப ஒரு பெரிய மரத்த விலக்கி, அவர் மரத்த அங்க மறைச்சு வச்சுட்டு, அந்த சோல வந்து மூலன் மேல ட்ரான்ஸ்ஃபர் பண்றாப்ல. மூலனா திருமூலர் சித்தர் போறாப்ல. மாறுகிறார். ஆமா. ம். மாறுகிறாரு. நீங்க அதாவது அவருடைய சோல்ன்றீங்களே, தமிழ்ல வந்து அது ஆத்மா. ஆத்மா. அதான் தன்னுடைய ஆத்மா வந்து ஆத்மாவா இருக்குது. ஆத்மா வந்து ஆத்மாவ சாரி வந்து சாரி. மாத்திக்கிறாரு. மாத்துறாரு. அதாவது அ இவருடைய ஆத்மா வந்து மூலன் மேல செலுத்தி மூலனாவே கரெக்ட். போறாப்ல. அதனால தான் இவரோட பேரு திரு மூலன் அப்படின்ற மாரி மூலன்றது திருமூலர் அப்படின்ற மாரி பிற்காலத்துல அந்த மாறியது. திருமூலர்ங்கிறது அவருடைய நன்னடத்தை காரணம் காட்டி வந்தது. திருமூலர் நன்னடத்தைக்காக காட்டி அந்த பேரை வந்து பிற்காலத்துல அவருக்கு ஆனா இயற்பெயரே தெரியல. ஏன்னா அவர் குஜராத் வடநாட்டுல வந்து தான் சொல்றாங்க. திருமூலர் மகரிஷி சித்தர். ஆக்சுவலா நீங்க சொல்றது 2 இடத்துக்கு நான் பார்த்திருக்கேங்க. ஏர்போர்ட் வந்தப்போ குஜராத்ல பார்த்திருக்கேன். ம். இதே மாதிரி அவங்க தொழில் பண்றாங்க, பால் கறக்குறாங்க. அவங்களும் இதே மாதிரி விடிய காலைல போயிடுறாங்க. அவங்க லேண்டன் கொண்டு போவாங்க. ஆஹா. லேண்டன் கொண்டு போயிட்டு அப்ப கொண்டு வருவாங்க. இதே மாதிரி என்னன்னா ஆப்பிரிக்கால நைஜீரியால இருக்கும்போது அங்க வடக்கு நைஜீரியா வந்துட்டு புலானிஸ் பேரு. ம்ஹும். அவங்க டிட்டோ இதேதான். அவங்க நம்புறதே மாடுங்க. அவங்க வந்தாங்கன்னு பார்க்கணும். கிட்டத்தட்ட 300, 400 மாடு ஒன்னொன்னும் இந்த எங்க வீட்டு ரூம் சைஸ் இருக்கும். பெரிய ம். மாடுங்க. அவங்களுக்கு இது புலானிஸ் சொல்லிட்டு. ம். இப்ப இந்த 2 பார்த்தீங்கன்னா ஞாபகம் வருது. ஆனா இது எல்லாமே நீங்க தூக்கு செஞ்சு பாருங்க.
எங்க அப்பாவுக்கு பெங்களூர்ல நான் சின்ன வயசு இருந்தப்போ சாப்பாடு கட்டி எடுத்துட்டு போயிருக்காரு. எங்க அப்பா மேஸ்திரியா இருந்தாரு, ம்ஹும். வீடு கட்டுற மேஸ்திரி. அவரு பள்ளிக்கூடம் போல, படிக்கவும் தெரியாது அவருக்கு. எங்க அம்மாவும் படிக்கலாம் போல. ம்ஹும். So, அவங்களுக்கு நான் சாப்பாடு தூக்கிட்டு போகும்போது நீங்க சொன்னீங்க பாருங்க, சூப்பர். ஆமா. அதான் ஞாபகம் இருக்கு. ஏன்னா அது 65 வயசு இருந்தால பல ஞாபகம் இருக்குதுங்க, பல ஊரு பல நாடுது. ஆமா. அதான் உங்களுக்கு நான் சைட்ல சேர்த்து கரெக்ட் சொல்றேன். கரெக்ட் சார், கரெக்ட். என்னன்னா திருமூலருடைய இது வந்து அவரு கூட்டிட்டு போறாரு, கூட்டிட்டு போயிட்டு அந்த மாடை விடுறாரு. என்ன, அவருக்கு இன்ட்யூஷன் என்ன தெரியும், இவரோட தான், இவரோட படிப்பு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் மறுநாள் அவரே பால் கறக்குறாரு, மக்களுக்கு மூலனுடைய வேடத்திலே வந்து மக்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு, பாலெல்லாம் விநியோகம் பண்றாப்புல, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. ஆனா ஊர் மக்களுக்கு வந்து ஒரு சேஞ்சஸ். ஏன்னா அவர் வந்து சாயங்காலம் சாயங்காலம் என்ன பண்றாருன்னு உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறாப்புல, டீச்சிங் பண்ற. எல்லாருக்கும் டவுட்டு, என்ன மூலன் படிப்பு இல்லாதவர், இவருக்கு இப்படி ஒரு ஞானம் எப்படி வந்துச்சு, இவருடைய பிஹேவியர்ல சேஞ்சஸ், கேரக்டர்ல சேஞ்சஸ், அவருடைய இன்டெலெக்சுவல், அதாவது அவருடைய ஞானத்துல ஏதோ சேஞ்சஸ் இருக்குதே, என்ன அப்படின்ற மாரி ஒரு டவுட் வருது. வைஃப் கிட்ட, அவர் திருமணம் ஆனவர் என்ன பண்றாருன்னா, என்னைக்கு தினைக்கும் வந்து வெளியில அந்த வராண்டா சொல்லுவாங்க, தாவாங்கட்ட, இது, திண்ணை 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 சின்ன சின்ன திண்ணை சின்ன சின்ன திண்ணை சின்ன திண்ணையில சின்னில அகட்ட திண்ணையில வெளியிலே படுத்திருக்காருல, குளிர் மழை ஏதாவது வெளியிலே படுத்திருக்காரு. வைஃபுக்கு ஏன் என்னுடைய கணவர்கிட்ட ஒரு மாற்றம், என்ன காரணம், என்ன மாற்றம் இருக்கு, அவர் வெளியில படுத்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இல்ல, அப்புறம் தான் ஒரு ரிவீல் பண்றாருல, நான் உன் கணவன் இல்லை, உன் கணவர் வந்து இறந்து ஓ இத்தனை நாட்கள் ஆயிடுச்சு, அவர் சர்ப்பம் தீண்டிடுச்சு, ஓ சர்ப்பம் ஸ்னேக், அதாவது பாம்பு கடிச்சு தீண்டி அவர் இறந்துட்டாரு. நான் அவர் வேடத்துல உங்களுக்கு உதவி தான் வந்திருக்கிறேன், என்னுடைய பணி நிறைவு அடைஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நீங்க இந்த மாட்டை பார்த்துக்கணும், நீங்க சொசைட்டியை பார்த்துக்கணும், நான் கிளம்ப, என்னுடைய பணி கிளம்ப வேண்டிய நேரம் ஆயிடுச்சு சொல்லிட்டு ரிவீல் பண்ணிட்டு போறாரு. அப்பதான் அந்த ஊர் மக்களுக்கு தெரியுது, இவர் வந்து மகரிஷி, சித்தர், மூலர் அப்படின்ற மாரி. அப்புறமேட்டு தான் ஓ அவர் வந்து அவரோட பேருக்கு மூலனா வந்ததுனால திருமூலர் அப்படின்ற மாரி திருமூலர். வழிபட்டு ஓகே. வழிபடுறாங்க. திருமணமானவர். ஆனா அதோட அவருடைய சரி. ஆசீர்வாதம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? ஓகே, யாருக்கு சார், இவங்களுக்கா? திருமூலருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது. அப்படி என்ன, ஓ ஏன்னா எனக்கு உங்களுக்கும் இந்த இந்த ஆ, இந்த வழியில, அதாவது நம்ம ஆத்மாவை நீங்க அனலைஸ் பண்ணணும். என்ன சொல்ல வராரு அப்படின்னா திருமூலர், நீங்க யாரு, உங்க ஆத்மா எங்க பயணிக்குது, நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க, அதை நீங்க புரிஞ்சுட்டு அதற்கேத்த பேரு நீங்க நடந்துக்கணும், மாற்றணும். உங்களுடைய பாசிட்டிவ் முடிஞ்சிச்சு, அதாவது பாசிட்டிவ் உங்களுடைய ஒரு ஒரு பிரயாணத்துல வந்திருக்கிறீங்க, பயணத்துல வந்திருக்கிறீங்க. இதுக்கப்புறம் என்ன பயணம், என்னுடைய பயணம் என்ன, நான் என்ன செய்ய வேண்டும், என்ன டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் அப்படின்றது இப்போ திருமூலர் இந்த கைடன்ஸ்ல சொல்ல போறாரு. சரிங்களா? சரிங்க, ரொம்ப நன்றிங்க. சிவன் ரொம்ப பார்வதி திருப்தியா இருக்கு. இது சார். ஆ, நீங்க மத்தவங்க சொல்றதை விட எனக்கு சொல்றது ரொம்ப திருப்தியா இருக்கு. ஐயாவும் இடையில சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வந்து நான் சின்ன வயசுலயே ம். நம்ம காளியத்தை அங்க எங்க வீட்டு பக்கத்துல காளியம்மன் கோயில் இருக்கும், மிலிட்டரி ம். பெங்களூர்ல. அங்க அத்தனை சிவ புராணங்கள் எல்லாம் கேட்பேன் நான். ம். அங்க இருக்க கோயில் ஃபுல்லா வெறும் சிலைங்க இருக்கும், பெயிண்டிங்லாம் இருக்கும். ஒரு ஒரு கதையும் எங்க அம்மா சொல்லுவாங்க. ம். சிறுதொண்ட புராணத்துல இருந்து எல்லா புராணமும் படிச்சிருக்கேன், எங்க அம்மா கூட்டு போய் காட்டுவாங்க. ம். இதெல்லாம் இப்ப பழசு ஞாபகம் வருது. இப்ப அம்மா இருக்காங்க, 96 வயசு இன்னும். ம். சரி. இப்போ முதலாவது குழந்தைங்க. சாட்சி ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சாட்சி சொல்றோம். முதலாவது சாட்சி வந்து உங்க தம் பிரிண்ட். உங்க தம் பிரிண்ட்டுக்கு ரேகைக்கு ஒரு ஒரு பேர் இருக்குது. அதுதான் உங்களோட முதல் சாட்சி. உண்டனவே மகந்தனுக்கு சரி. ஒரு சுற்று மணி மகுட கோபுரம்தான். ஒரு சுற்று மணி மணி மகுட கோபுரம். மகுடம் மகுடம் கோபுர ரேகை. உயர்புள்ளி சுகம்தான். இதான் உங்களுடைய ரேகையோடைய பேர். ஒரு சுற்று மணி மகுட கோபுர ரேகா. அதில் 3 புள்ளி இருக்கு சார், 3 புள்ளி. ஒரு சுற்றுன்றது ஒரு கம்ப்ளீட் ஓகே. லைஃப்ன்றது தான் ஒரு சுற்று. அதாவது நல்ல ஓகேங்க. படிப்பு, நல்ல மனைவி, நல்ல நல்ல பசங்கள், பிள்ளைகள், இதை வந்து சுற்று சுற்று வந்து கம்ப்ளீட் லைஃப். உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் லைஃப் வந்து வந்து இன் அண்ட் யான், அது 2 பேருமே இருப்பாங்க. சகோதரன் சகோதரி, பெண் ஆண், அதாவது டாட்டர் சன், 2 பேருமே இருக்கிறாங்க. அதனால உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் லைஃப். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கம்ப்ளீட் லைஃப், எஜுகேஷன் இருந்துச்சு, ஞானம் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுனாக இருந்து சக்ஸஸ் ஆன சுச்சுவேஷன் உங்களுக்கு முதல் பகுதி. அதாவது 1லேருந்து 25 வரைக்கும், உங்களுடைய வயது 1லேருந்து 25 வரைக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட்டு
கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸம் பண்ணி சக்ஸஸ் ஆன லைஃப் உங்களுக்கு. அதுக்கு அடுத்தது மணி மகுடம்லாம் வந்திருக்குது. கொஞ்சம் இல்லைங்க, ரொம்பவே ஸ்ட்ரகிள் அதான் பண்ணேன். ஸ்ட்ரகிள் தான். 1978 ரொம்ப ஸ்ட்ரகிளுங்க. என் குடும்பத்தை நான் பார்த்தது ஒரு ஒரு சூழ்நிலை வந்துச்சு. எனக்கு தம்பி தங்கச்சிங்க 4 பேரு. அப்பா, அம்மா, அப்பாவுக்கு வேலை போயிடுச்சு. அவர் மேஸ்திரியா இருந்து. அந்த மாதிரி நேரத்தை நான் வீட்டை பியூசி முடிச்சுட்டு வீட்டை காப்பாத்துறதுக்கு நான் தான் சம்பளம் சொல்லிட்டு ஏர்போர்ட் போனேன். ம் 346 ரூபாய் சம்பளம். கையில 5 ரூபாய் வச்சுக்கினேன். அப்பாவை கூப்பிட்டு வந்துட்டு நீங்க காசு எடுத்து போங்க. அப்பா சொல்றாரு, நீங்க கொஞ்சம் காசு வச்சுக்கப்பா வச்சுக்கிறாரு. அது வேணாப்பா, அவங்களுக்குலாம் போதும். இந்த 5 ரூபாய் வச்சிருந்தா நான் புக்குங்க வாங்க படிப்பேன். ம் சாப்பாடு மெஸ்ல போட சரி புக்குங்க வாங்க படிச்சிடும். அதுக்கப்புறம் பியூசி ரிசல்ட் வரத்துக்குன்னே போனவன் எம்பிஏ டபுள் எம்பிஏ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பிஏ இன் எக்கனாமிக்ஸ் முடிச்சுட்டு ஓரளவுக்கு கஷ்டப்பட்டோம். ஆனா எல்லாரும் தம்பி தங்கச்சி அம்மா அப்பா எல்லாரும் நல்லா இருந்தாங்க. அதான். சரி அதாவது முதல் பகுதி மணி மகுடம் அடுத்தது தானே ஆரம்பிக்குது. உங்களுக்கு முதல் பகுதி வந்து 25, 27, 20, 30 வயசு வரைக்குமே சொல்றேன். 30, 25, 30 வயசு வரைக்குமே உங்களுடைய வந்து ஸ்ட்ரகிள்ஸம் தான், போராட்டம் தான். அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ஸ்டெடினஸ் உங்களுக்கு மணி. ஓகே, ஒரு ரெக்கக்னிஷன், ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட். மணின்றது ரெண்டு மீனிங் கொடுக்குது. ஒரு சுற்று வந்து கம்ப்ளீட் ஸ்ட்ரகிள்ஸம். ஒரு ஒரு சர்க்கிள் அடையணும்னா அதுக்கான போராட்டம் வரணும். அதாவது கம்ப்ளீட் சர்க்கிள்னா ஒரு போராட்டம் நடந்து அது பூர்த்தி ஆகணும், ஃபுல்ஃபில்மெண்ட். அதாவது சுற்றுன்றது பூர்த்தி ஆகாது. சில நேரத்தில் நாங்கள் 4 பேர் இருக்கோங்க, ஆனால் 2 பேருக்கு தான் எங்களால் படிக்க வைக்க முடியும். 2 பேருக்கு எங்களுக்கு படிக்க வைக்க ஃபினான்ஷியல் இல்லை. அதுமாரி சூழ்நிலை, புரியுதுங்களா? அதாவது வீட்டில் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் 4 பேர், ஏற்கனவே ஒரு சிப்ளிங்ஸ் இறந்துட்டாங்க, சகோதரி இறந்துட்டாங்க இல்லையா? உங்களுக்கு முன்னாடி ஆமாங்க. இறந்துட்டாங்க. உங்களுக்கு இருக்கிறவங்க நீங்கள் 2 சகோதரன், ஒரு சகோதரி. சரி, நீங்கள் வந்து இருக்கிறதுல மூத்தவர். அட்ஜஸ்ட் பண்ணி, அதாவது ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி. சின்ன வயசுல நீங்கள் வந்து உங்களுடைய குடும்ப பாரம், குடும்ப சுமையை நீங்கள் சுமக்கணுன்றது விதி. அதுதான் உங்களுடைய விதி. சில நேரத்தில் ஐயோ, ரெண்டு ரெண்டு பசங்களை படிக்க வைக்கலாங்க, ஆனால் அதுக்கேற்ற ஃபினான்ஷியல் தான் இருக்குது. ஏன்னா சாப்பாடு ஃபுட்டுக்கே நம்மளுக்கு இதுவாக இருக்குது, படிக்க வைக்கிறதுக்கு நம்மளுக்கு இன்னும் ஸ்ட்ரகிள்ஸாக இருக்கும். நீங்கள் வந்து 4 பேரில் 2 பேர் படிக்கலாம், 2 பேர் இருந்தாலும் மேனேஜ் பண்ணி எப்படியோ நீங்கள் படித்தது பெரிய விஷயம். அது ஸ்ட்ரகிள்ஸமில் அந்த போராட்டத்துலேயும் நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் ஆகி ஒரு கெரியருக்கு போயிட்டு ஒரு 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 வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் படிப்படியாக படித்து அதுக்கப்புறம் முன்னேறது தான் மணி மகுடம். மணினா ஒரு ஒரு படிக்கட்டாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆனது தான் உங்களுடைய வாழ்க்கை சொல்கிறோம். ஒன்று வந்து சுற்று சுற்று கம்ப்ளீட் லைஃப் சுற்று. ஆனால் உங்களுக்கு பகவானுடைய ஆசீர்வாதத்தினால கம்ப்ளீட் சர்க்கிள் இருக்குது. கம்ப்ளீட் லைஃப், கம்ப்ளீட் லைஃப், கம்ப்ளீட் லைஃப், கம்ப்ளீட் சர்க்கிள் சுற்று. மணின்றது ரெண்டு மீனிங் குறிக்குது. ஒன்று வந்து பெல், அன்னது வந்து பெர்ல் அப்படின்றான். பெல், பெல்லு, பெர்ல். மணி, மணின்றது கோயில் மணி, அதாவது ரிலீஜியஸ் ஸ்பிரிச்சுவல். 30க்கு அப்புறமே உங்களுடைய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த எபிலிட்டி இருக்குது. அதாவது ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவல், ரிலீஜியஸ் ஃபெய்த், பிலீஃப் வந்து மெனி சிறு வயசுல இருந்தாலும் அந்த டைமில் ஒரு சேஞ்சஸ். ஆலயத்தை உள்ள குடிக்கக்கூடிய ஒரு மணியோடது. ப்ரோல் வந்து நாலேஜ். எப்பயுமே நம்மளுக்கு வந்து சிறு வயசுல தான் நம்ம நாலேஜ் கெயின் பண்ணோம். அதாவது படிக்கிற காலத்தில் 16க்கு முன்னாடி. அதுதான் ரிஷி என்ன சொல்கிறாருன்னா 9லேருந்து 16 வரைக்கும் ஆர்டிஸ்டிக் எஜுகேஷன் டெவலப்மெண்ட் மாரி நம்ம இது பண்ணுறோம். 17லேருந்து 24 வரைக்கும் தான் பூர்த்திமான எஜுகேஷன், அதாவது ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸ். அதனால் 16க்கு அப்புறம் 8 அந்த வாழ்க்கை பிரியுது. 8 அப்புறம் 9லேருந்து 16 ஆர்டிஸ்டிக் எஜுகேஷன், லா, அதாவது கலை, அதுமாரி லாங்குவேஜ், ஃப்ளூயன்சி, டான்ஸு, கிரியேட் எதுவாக இருந்தாலும். 16க்கு அப்புறம் 17லேருந்து 24 வரைக்கும் எப்படின்னா உங்களுடைய தனித்துவம், தனித்துவம் ப்ரொஃபஷனல் ஸ்டடீஸில். ஆனால் உங்களுக்கு வந்து மாறுபட்டு 30க்கு அப்புறம் தான் ஒவ்வொரு மாற்றம். 20க்கு அப்புறம், 25க்கு அப்புறம், 30க்கு அப்புறம் என்னுடைய படிப்பு. நான் அப்போ தான் நான் புதிய நாலேஜ் கெயின் பண்ணுறேன். அதாவது 16, 17 படிக்க வேண்டியது 18, 19 படிக்க வேண்டியது நான் 30வது வயசில் நான் படிக்கிறேன், 35வது வயசில் படிக்கிறேன். சரியா சொன்னீங்க. அதுதான் மணி, நாலேஜ். அதாவது 12 வந்து நாலேஜ், இன்ட்யூஷன். இதில் வந்து செல்ஃப் லேர்னிங். எதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒன்று வந்து பெல், பெல் வந்து டெம்பிள் பெல், டெம்பிள் அதாவது மணி. மணி வந்து டெம்பிளை குறிக்குது. டெம்பிள் பெல் கோயில் மணி. கோயில் சவுண்டு, மணி சொல்லுவாங்க. சவுண்டு, அதாவது கோயில் மணி, சவுண்டு, சவுண்டு ஹீலிங், கான்ஷியஸ், ஒரு 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 விதமான கான்ஷியஸ்னஸ்.
கான்ஷியஸ்னஸ் உங்களுக்கு வருது. ஓகேங்களா? இன்னொன்று வந்து மணி பேர்ல், அதாவது முத்துன்னு சொல்றோம் இல்லையா? முத்து முத்து வந்து முத்து. சாதாரணமாக இல்லை, கடலில் நம்ம போகணும். கடலில் வந்து டீப் டெப்த்தில் அந்த மீனவர்கள் போயிட்டு ஒரு ஒரு ஷெல்லாக எடுத்து பார்ப்பாங்க, அந்த கிளிஞ்சல் அதில் முத்து இருக்கான்னு. அது வந்து ரேர், அது ரேர் முத்து எடுக்கிறது. இது எதுக்கு ஒப்பிடுறாங்கன்னா, முத்து வந்து காடா ஒப்பிடுறாங்க. அதாவது முத்தை வந்து கடவுளா, அல்லது இன்னர் நாலேஜ் அப்படின்றாங்க. ம். இன்னர் நாலேஜ் ஆர் இன்னர் விஸ்டம். விஸ்டம் அதாவது ஒரு ஞானத்தை பெறக்கூடிய எபிலிட்டி வந்து இந்த டைம்ல உங்களுக்கு 30லேருந்து 50க்குள்ள, 30லேருந்து 45க்குள்ள, 30லேருந்து 45க்குள்ள செல்ஃப் லேர்னிங். இதுதான் ரமண மகரிஷி சொல்றாப்புல. ஓகே, செல்ஃப் என்கொயர், செல்ஃப் அனலைஸ். பகுத்தாய்வு. ஓகேங்க. தென் செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங், செல்ஃப் என்கொயர், செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அதுதான் சொல்றாரு. அதாவது நீங்க வந்து தானா, நானா முயற்சி பண்றேன், நானா படிச்சு, நானா எபிலிட்டி, என்னுடைய திறனை வளர்த்துக்கிறேன். செல்ஃப் டெவலப்மெண்ட் ஆன பீரியட் வந்து 30க்கு அப்புறம் 45க்குள்ள. புரியுதுங்களா? நானா, எனக்கு மற்றவங்க சொல்லு புரியுது. இல்லை, என்னுடைய இதில் திட்டமிடுதல், நான் திட்டமிடணும், சேவிங்ஸ் பண்ணணும், நான் படிக்கணும், முன்னேறணும், ஒரு கையிலும் டெவலப் ஆகணுன்றது உங்களுடைய சுய, எப்படின்னு சொல்றது, செல்ஃப் அனலைசிங். இதுதான் எனக்கு தேவை. செல்ஃப் அனலைஸ் பண்ணி டெவலப் ஆன காலங்கள் 30க்கு அப்புறம் 45க்குள்ள. அதாவது ஒரு தன்னை அறியறது. அது தன்னை அறிவது வந்து கடவுளை அறியுது. அதான் சொல்றது அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி. ஓ. நான் கடவுள், அகம் நான், அகம் பிரம்மா, நான் பிரம்மா. அகம் நான், ஆமாம். நீங்க அகம். தான், நீங்களும் ஒரு பிரம்மா. கரெக்ட். பிரம்மான்னா நானும் ஒரு கடவுள், நான் கடவுள். அதுமாரி தான் சொல்றாரு கடவுள். என்ன சொல்றாரு? ஏன்னா ஒரு ப்ராக்டிஸ் நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா நீங்களும் கடவுள் ஆகிறதுக்கான சூழலும் இருக்குது. என்னன்னா அந்த தன்மையை நம்ம வளர்த்துக்கணும். என்ன கடவுளுக்கான தன்மை அப்படின்னா, மற்றவங்க ஒரு தவறு பண்ணிட்டா ஃபர்கிவ் பண்ணும். ஃபர்கிவ், அதுதான் காடோட நேச்சர். அவர் நம்மளுக்கு ஃபர்கிவ் பண்ணுறாலே அந்த நேச்சர். கைண்ட்னஸ், அன்பாக இருக்கணும், கைண்டாக இருக்கணும், ஃபர்கிவ்னஸாக இருக்கணும். இந்த குவாலிட்டி நம்மளுக்கு வளர்ச்சினா நாமளும் கடவுள். பட் கடவுள்ன்றது ஒரு டைட்டில், ஹானர் மட்டும் இல்லை. அது கடவுள்ன்றது ஒரு அங்கீகாரம், அவரை சார்ந்த சாயல், அதாவது பிம்பம், கடவுளுடைய பிம்பம். ம். நீங்களும் கடவுள் தான், அவருடைய பிம்பம். ஆனால் அந்த குவாலிட்டி இருக்கா இல்லையான்றது தான் நம்ம பார்க்கணும், அனலைஸ். எனக்கு, நான் தவறு பண்ணா நான் திருத்திக் கொள்ள ஒரு வாய்ப்பு நான் தேடுறேன். மற்றவங்க தவறு பண்ண அந்த வாய்ப்பை நீங்க கொடுக்கணும். ஃபர்கிவ் பண்ணணும், ஃபர்கெட் கொடுக்கணும், பண்ணணும், கண்டிப்பா. அது வாய்ப்பு கொடுக்கணும். அவங்கள்ட்ட மேல அன்பா இருக்கணும், கைண்டா இருக்கணும், பிரியமா இருக்கணும். இதுதான் அது- ஒரு ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ண அர்த்தம். அதுதான் சொல்றாப்புல மணி, நீங்க மற்றவங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸா, ரோல் மாடலா இருக்கணும் இந்த டைம்ல அப்படின்றது, பாஸ்ட்ல. தமிழ் ஒரு மொழி இருக்குல்ல, மண்டிக்கு தெரிந்த மனிதன் மாந்தருள் தெய்வம் என வைக்கப்படும். ஆமா, மன்னிக்க தெரிஞ்சவன் மனிதன். ஆஹா. மன்னிச்சு மறக்கிறோம் மாமனிதன், பெரிய மனிதன், பெரிய மறக்கும். அவன் மாமனிதன் தெய்வம். கண்டிப்பா. மாமனிதன், கடவுள். அது அடுத்தது மகுடம். மகுடம் என்று வருது. மகுடம்ன்றது கிரவுன். 45க்கு அப்புறம் கிரௌன், வந்து அதான் கிரவுன், கிரௌன். லீடர்ஷிப் எபிலிட்டி. ஒரு விதமான லீடர்ஷிப் எபிலிட்டி உங்களுக்கு வருது. தலைமைத்துவம், பொறுப்பு, லீடர், அது மாரி ஒரு லீடர்ஷிப் எபிலிட்டி, லீடர்ஷிப் கனெக்டிவிட்டி இருக்கு. அது 2 கிரவுன் இருக்கு மகுடம். ஒன்று வந்து சொசைட்டியில் நான் ஒரு நற்பெயர். முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய சொசைட்டியில் என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க, என்னை யாரும் இது பண்ண இப்போ வந்து நான் இருக்கிற பொசிஷன்னால நான் என்னையே நான் தயார்படுத்திக்கிட்டேன், டெவலப் பண்ணிக்கிட்டேன். நான் இருக்கிற இந்த பொசிஷன்னால என்னுடைய உற்றார் உறவினர்கள், ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னை மதிக்கிறாங்க, அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. நான் ஒரு சொசைட்டியில் நானும் ஒரு லீடர் மாரி டெவலப் ஆகிறேன். இது ரெஸ்பெக்ட் மேல், அதாவது ஃபினான்ஷியல் வேறு, பட் ரெஸ்பெக்டில் நான் தனித்துவமாக நான் வளர்றேன். அதுதான் லீடர்ஷிப் எபிலிட்டி. ஃபர்ஸ்ட்டு மகுடம் வந்து க்ரௌன் சக்ரா ஓப்பன். உங்களுக்கு வந்து ஆல்ரெடி த க்ரௌன் சக்ரா ஓப்பனிங் எபிலிட்டி ஸ்ட்ராங்கர் ஆயிடுச்சு சார். ஸோ தியானம், மெடிடேஷன், யோகா, ஹீலிங், கிரியா மெடிடேஷன், விபாசனா யோகா, மெடிடேஷன், யோகா, அதெல்லாம் பண்ணிட்டு இன்னும் டெவலப் ஆகிறதுக்கான சூழ்நிலை உங்கள் லைஃப்பில் இருக்குது. சரிங்களா? இது வந்து க்ரௌன் வந்து சரி. கான்ஷியஸ்னஸ், விஸ்டம், அது கான்ஷியஸ்னஸ். ஆனால் தன்னை அறியறது தான் இதோடைய இது கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்கிறோம். அது வந்து கான்ஷியஸ்னஸ் வந்து விஸ்டம், என்லைட்மெண்ட், இன்ட்யூஷன். இன்ட்யூஷன் வந்து ஒரு விதமான போராட்டம், மைண்டில் ஒரு போராட்டம்.
இன்ட்யூஷன். டியூஷன்றது ஒரு நம்ம டியூஷனுக்கு போய் நம்ம படிக்கிறோம் இல்லையா? அதான் சொல்றேன். இன்ட்யூஷன் உள்ள வந்து ஒரு டியூஷன் நடக்குது. நம்ம மைண்டுக்கும் சோலுக்கும் உள்ள ஒரு போராட்டம். ஒரு ஃபைனல் கன்க்ளூஷன் வரும். ஓகே, இதுதான் நான் செய்வேன். அதுதான் லைட் இன்ட்யூஷன் ஆகி நான் இதுதான் தேடுறேன். தேடலே இருக்கும். அந்த தேடல்ல ஒரு ஆன்சர், ஒரு விடை கிடைக்கும் உங்களுக்கு கான்ஷியஸ். ஓகே, இதுதான் நான் செய்ய வேணும். அதுதான் என்லைட்மெண்ட், அதான் மகுடம். ஓப்பன் பண்ற எபிலிட்டி ஆல்ரெடி உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? ஸ்டுரு ஆயிடுச்சு, ஏற்கனவே நடந்திருக்கும். அதான் சொல்றேன் மகுடம். லாஸ்ட் பார்த்து வந்து கோபுரம். கோபுரம் வந்து கோபுரம் என்று என்ட்ரன்ஸ். கோபுரம் என்றது ஒரு டெம்பிள் என்ட்ரன்ஸ். நம்ம கோயிலுக்கு போனீங்கன்னா டெம்பிள் என்ட்ரன்ஸ் ஓகே. இருக்கும். 4 வாசல் இருக்கும். 4 வழி. ஈஸ்ட் கோபுரம், வெஸ்ட் கோபுரம், நார்த் கோபுரம், சவுத் கோபுரம் என்ட்ரன்ஸ். இப்போதைக்கு உங்களுடைய டியூட்டி எப்படின்னா ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி, டெம்பிள் என்ட்ரன்ஸ், கோபுரம். ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள போகும்போது நம்ம கோபுரத்தை வழங்கிட்டு போவோம். ஃபர்ஸ்ட் உங்களோட கோபுரத்தை வழங்கிட்டு கலசத்தை வழங்குறோம். அப்புறம் உள்ள போயிட்டு சாமி தரிசனம், கொடிமரம், பலிபீடம் அந்த எல்லாம் வணங்கிட்டு நம்ம வரோம். 5 இதை வந்து நம்ம வழங்கணும்னு சொல்லுவோம். கோபுரம், கலசம், சுவாமி தரிசனம், கொடிமரம், பலிபீடம் 5 இது நம்ம வணங்கணும். அதே மாதிரி கோபுரத்தையும் வணங்கணும். கோபுரம் வந்து என்ட்ரன்ஸ்ன்றது எப்படின்னா உள்ள இருக்கிறவங்க கடவுளுக்கு நெருக்கமானவர்கள், வெளியில இருக்கிறவங்க அவங்க போக்குல சாதாரணவர்கள். பட் இவர்களை வந்து கடவுளுக்கு நேரா நீங்க வழி நடத்தணும். அதுதான் கோபுரத்தோட வேலை. ஓ, ஓகே ஓகே ஓகே. கோபுரம் மிடில், காமன் மேன், ஸ்பிரிச்சுவல் பர்சன். இன்சைடு உள்ள இருக்கிறவங்க வந்து ஆன்மீகத்தை சார்ந்தவங்க, ஸ்பிரிச்சுவல் சார்ந்தவங்க, கடவுளை தேடி வர்றவங்க. இப்ப கோவிலுக்கு வெளியில இருக்கிறவங்க எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது. எல்லாருக்கும் வந்து தெய்வ பக்தியா இருக்கிறவங்களா இல்லையான்னு நம்ம சொல்ல முடியாது. பட் கோவிலுக்குள்ள Correct. வரவங்க அவரை தேடி வந்துட்டாங்க, உள்ள வந்துட்டாங்க. அதுதான் உங்களுக்கு என்ன அனலைஸ்னா, நான் கோபுரம். என்னை தாண்டி உள்ள வந்தவங்க அவரை தேடி போயிருக்கிறாங்க, கடவுளை தேடி போயிருக்காங்க. ஏதோ ஒரு கொரிஸ் இருக்கு, ப்ராப்ளம் இருக்கு, கொரிஸ் இருக்கு, அவர் தேடல போயிருக்காங்க. வெளியில இருக்கிறவங்க இன்னும் இருக்கிறாங்க. உங்களோட டியூட்டிஸ் வந்து அவங்கள, வெளியில இருக்கிற காமன் பீப்புளை வந்து ஸ்பிரிச்சுவல் காடை தேட வைக்கிறதா உங்களோட டியூட்டி. இதுதான் உங்களுடைய பிராப்தம். இப்ப டாஸ்க் புரியுதுங்களா? உங்களோட டாஸ்க் என்னன்னா ஓகே. இதுதான் டாஸ்க். ஸோ மினிடி உங்களுடைய ரோல் அப்படிதான். இப்போ சிவிலியன் மினிடி வந்து ஆர்ம்டு பர்சன், ஆர்மி ஆர்ம்டு பர்சன், ஏர்ஃபோர்ஸ் ஆர்ம்டு பர்சன். இப்போ சிவிலியன். அதுமாரி 2 ரோல் இருக்கிறது தான் இது குறிக்குது உங்களுக்கு 2 எபிலிட்டி, 2 ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, கோபுரத்தோடைய வேலை கான்ஷியஸ். இந்த ஜென்மத்தில் அது பூர்த்தி செஞ்சீங்கன்னா ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் லைஃப் வந்துடும். உங்களுக்கு வந்து உங்கள் லைஃப் வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் பூர்த்தி ஆயிடும். அதுதான் கோபுரம். கோபுரத்தில் வந்து சிலைகள் இருக்கும், கலசம் இருக்கும், நீங்கள் இங்கே தான் எல்லாத்தையும் தாங்கி இருக்கீங்க. கோயிலில் இருக்கிற கோபுரத்தில் இருக்கிற சிலைகளையும் தாங்கி இருக்கிறீங்க, கலசத்தையும் தாங்கி இருக்கிறீங்க. கலசம் வந்து எனர்ஜி, டிவைன் எனர்ஜி கனெக்டட், டிவைன் எனர்ஜி. அதை தாங்கி பிடிக்கிற எபிலிட்டி உங்களுக்கு இருக்கும். அதை நீங்கள் பக்குவப்படுத்தணும். தியானம், மெடிடேஷன், யோகா கனெக்டட். கடவுளை அறியறது, உங்களை அறியணும். அறிஞ்சாலே கடவுளை அறியறது. அதான் நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து குளத்துக்கு போகிறது இல்லை, அதாவது நதிக்கரைக்கும் குளத்துக்கும் போகிறது இல்லை. முன்னாடி வந்து நம்மளை தேடினோம்னா குளத்துக்கு போவோம். இப்போ நம்மளுக்கு இது இருக்குது, கண்ணாடி இருக்குது, நம்ம பார்க்குறோம் நம்மளுடைய இது. அப்போ வந்து குளம் தான், அது தண்ணீர் தான் நம்மளுடைய ரெஃப்ளெக்ஷன். அது நம்ம யார் என்னன்றது அந்த ரெஃப்ளெக்ஷன் பிம்பம் வந்து தண்ணீர் காமிச்சிக்கிட்டு இருக்கும். தண்ணீர் மாரி நியூட்ரலாக இருக்கும் நம்ம அப்படின்ற மாரி எப்பவுமே. நீங்கள் அதுதான் உங்களுக்கு சொல்ல வரும். அதில் 3 புள்ளி இருக்குது சார், 3 புள்ளி இருக்குது. ஒரு புள்ளிக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. முதல் புள்ளி முன்புள்ளி தரப்பட்டதால் மகனுக்கு நற்கல்வி, நல் எதிர்காலம், நல் ஆன்மீகம், சேவைப்படி பங்களிப்பு மிக சிறப்பாக. எஜுகேஷன், கெரியர், ஸ்பிரிச்சுவல். எஜுகேஷன் நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து மாஸ்டர் டிகிரி, மாஸ்டர் கிராஜுவேஷன், உங்களுக்கு MBA, மாஸ்டர் டிகிரி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், எபிலிட்டி உங்களுக்கு இருக்குது. கெரியர் வைஸ்லேயும் வந்து இன்னமும் நீங்கள் உழைச்சிட்டு தான் இருக்கிறீங்க. சரிங்களா? இன்னமும் நீங்கள் உழைச்சிட்டு தான் இருக்கிறீங்க. முன்னாடி ஆர்ம்டு சர்வீஸில் 15 இயர்ஸ் இருந்தாலும் அப்புறம் வந்து இப்போதைக்கு உங்களை தயார் பண்ணிக்கிட்டு இந்த நாட்டிலேருந்து நாட்டில் இருந்துட்டு ஒரு ஜாப் மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு என்னோட லைஃப்ல டிஃப்ரெண்ட் கேரியர், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜாப், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒர்க், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, சர்வீசஸ். நான் ஒவ்வொரு காலத்துலையும் சரி, இதுக்கு என்னோட கிராஜுவேஷன் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. பட் நான் கற்றுக்கிட்டு அந்த வேலை பார்க்குறேன், நான் கற்றுக்கிட்டு டெவலப் பண்ணுறேன், நான் அங்கே இருக்கிறேன், செல்ஃப் கற்றுக்கிட்டு. இந்த வேலைக்காக சில பேர்
எஜுகேஷன் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு அந்த வேலைக்கு போவாங்க. நானும் வேலைக்கு போயிட்டு அந்த வேலைக்கான இதை நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அதுதான் என்னுடைய புரியுதுங்களா சார்? அது உங்களுடைய லைஃப். இதுதான் எங்களோட புரியுது லைஃப்ல புரியுது. வந்திருக்குது. நான் போனதுக்கப்புறம் ஆஹா, இங்கே வந்து நான் வேலையை செஞ்சுட்டேன். இதுக்கான இது நான் என்ன தயார்படுத்திக்கணும், படிக்கணும். அதுக்கான இது ப்ரிப்பேர் ஆகணும். லைஃப், உங்களோட லைஃப், கேரியர், ஸ்பிரிச்சுவல் பாசிட்டிவ், ஸ்பிரிச்சுவல் லேர்னிங் இருக்குது. கொஞ்சம் டிலேயில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிருக்குது. ஃப்யூச்சரில் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். 80% இப்போதைக்கு வரைக்கும் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. ஃபர்ஸ்ட்டு 80%. செகண்ட் டாட் உபயோக புள்ளி மகந்தனுக்கு பத்தி வந்தார். செகண்ட் டாட் வந்து பேரண்ட்ஸ், சிப்லிங்ஸ், பேரண்ட்ஸ் அப்பா அம்மா, சிப்லிங்ஸ், ஹெல்த், மணி, ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? இது வந்து ரெண்டாவது டாக்டருடைய. அப்பா இல்லை அம்மா இருக்கிறாங்க. அம்மா ஏஜ் ஃபேக்டர், பட் ஓகே மேனேஜ். பிளட் ப்ரெஷர், ஏஜ் ஃபேக்டருக்கு மேனேஜ். இப்பயும் சிப்ளிங்ஸ் உங்களுக்கு ரெண்டுமே இருக்காங்க. ரெண்டு சகோதரன் ஒரு சகோதரி இருக்கிறாங்க. முன்னாடி இருந்த சகோதரி இறந்துட்டாங்க. உங்களுக்கு நீங்கள் இப்போதைக்கு இருக்கிறதுல முதல், பட் பிறந்தது மூணாவதாக பிறந்திருக்கிறீங்க. ஆனால் இருக்கிறது முதல். ரெண்டாவது பிறந்தேன் நான். ரெண்டாவதா பிறந்தீங்க. ஒரு ரெண்டாவது பிறந்தேன். மிஸ்கேரேஜ். ரெண்டாவதா பிறந்தீங்க. இப்போதைக்கு இருக்கிறது முதல் இருக்கிறதுல முதல் குழந்தை. ஹெல்த்தில் கொஞ்சம் மைனர் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. அது வந்து இம்ப்ரூவ் ஆகிடும் சார். உங்களுக்கு ஹெல்த் வைஸில் இருக்கிறது வந்து கைடன்ஸ், மகரிஷி கைடன்ஸ் கொடுப்பாங்க. அது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும். ஃபினான்ஷியல் மைனர் அப்ஸ் அண்ட் டவுன் இருக்குது. எல்லாருக்கும் இருக்கிறது தான். இந்த ஹவுஸ் லோன் மாரி அது கண்டிப்பா. கூட நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடும். ஃபியூச்சரில் அது கூட நீங்கள் சமாளிச்சிருங்க. ப்ராப்பர்ட்டி பாசிட்டிவ். உங்களுக்கு வந்து ஒரு விதி, டெஸ்டினி. பிறந்தது ஒரு இடம், இருக்கிறது ஒரு இடம். அதுமாரி இருக்கிறது உங்களுக்கு டெஸ்டினி இருக்குது. அதனால நீங்கள் வேறு இடத்துல இருக்கிறீங்க. சரிங்களா? செகண்ட் டாட் வந்து 65-70% பாசிட்டிவ். ஏன்னா அப்பா இப்போதைக்கு இல்லை. சகோதரி இருக்கிறாங்க. அவங்களுடைய எனர்ஜி நல்லா தான் இருக்குது. அவங்களுடைய எபிலிட்டி நல்லா இருக்குது. சகோதரனுடைய இது நல்லா இருக்குது, சகோதரியுடைய நல்லா இருக்குது. அவங்களுக்கு வயசுக்கு ஏற்ற மாதிரி, ஏஜுக்கு ஏற்ற மாதிரி மைனர் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். அம்மாவுக்கும் அதேமாரி ஒரு ப்ராப்ளம். ஃபினான்ஷியல் மைனர் அப்ஸ் அண்ட் டவுன், அதையும் நீங்கள் சமாளிச்சிருங்க ஃபியூச்சரில். சரிங்களா? தேர்ட் டாட் சரி. உழவது புள்ளி மகந்தனுக்கு சொல்லப்பட்டதால் தேர்ட் டாட் மேரேஜ், ரிலேஷன்ஷிப், சில்ட்ரன், குழந்தைங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு இல்லை சார். குழந்தைங்களுக்கு வந்து வெரி பாசிட்டிவ். குழந்தைங்களுக்கு வந்து வெரி குட், வெரி பாசிட்டிவ். ஒரு தோஷமும் இல்லை. அதுமாரி திருமணத்துலேயும் பெரிய தோஷம் இல்லை. அது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வைஃப் வெரி லக்கி வைஃப், சாரி, சோல்மேட் பார்ட்னர். எப்படின்னு சொல்கிறது? சோல்மேட் பார்ட்னர், குட் பார்ட்னர். ஏன்னா உங்களுக்கு தோஷம் இல்லைன்னா உங்களுக்கு வந்து சரியான திருமணம், சரியான பொருத்தமாக இந்த மேரேஜ் அமைஞ்சிருக்கு. ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் இருக்கும் மனைவிக்கு, அப்ஸ் அண்ட் டவுன் இருக்குது. ஆனால் ஃபேமிலி பிளாக் இருக்குது. அது வந்து மனைவிக்கும் சாரும், உங்கள் சிப்ளிங்ஸ்க்கும் சாரும், சில்ட்ரன்ஸ்க்கும், குழந்தைங்களுக்கும், மனைவிக்கும், ஃபேமிலிக்கும் சாரும். அதாவது என்ன தோஷம் அப்படின்னா, காமன் பிளாக், 2 பிளாக் இருக்குது. ஒன்று குடும்ப தோஷம், இன்னொன்று பித்ரு தோஷம். இந்த 2 தோஷம் உங்களுக்கு இருக்குது சார். புத்திர தோஷம் இல்லை. குழந்தைங்களுக்கு குட். சில பேருக்கு வந்து தார தோஷம், செவதோஷம், மங்கள தோஷம், சர்ப்ப தோஷம் இருக்கும். உங்களுக்கு அது இல்லை. ஓகே, திருமணத்தில் தோஷம் இல்லை. பட் இன்டைரக்ட் பிளாக் 2 பிளாக் இருக்குது. என்னன்னா, ஒன்று வந்து பித்ரு தோஷம், பித்ரு தோஷம்னா ஆன்செஸ்ட்ரல் பிளாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது முன்னோர்களுடைய ஒரு தடைகள் பிளாக். அது உங்களுக்கு இருக்கு ஒன்று. இன்னொன்று வந்து குடும்ப தோஷம். ரெண்டுமே கனெக்டிவிட்டி தான். குடும்ப தோஷம் என்ன ஆகும்னா, இந்த குடும்ப தோஷம்னா ஃபேமிலி பிளாக். என்னோட குடும்பம், என்னோட ஃபேமிலிலாம் ஒரு இடத்துல இருக்கிறாங்க, சகோதரன் சகோதரி அவங்கெல்லாம். நான் மட்டும் வேறு இடத்துல தனித்து இருக்கிறேன். நான் வந்து என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோட அட்டாச்சாக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் என்னால் இருக்க முடியல, சூழ்நிலை. அதான் இப்போ ஃபேமிலி பிளாக். இப்போதைக்கு நீங்கள் மனைவியோட இருக்கலாம், பிள்ளைகளோட இருக்கலாம், பிள்ளைகள் உங்கள் தனித்து இருக்கலாம். ஆனால் ஒன்றாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ இல்லை, முன்னாடியும் அப்படி தான். மோஸ்ட் ஆஃப் மை லைஃப் எப்படின்னா, நான் தனித்து இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. குடும்ப தோஷம். குடும்பம் இருக்குது, நான் தனித்து இருக்கிறேன். என்னுடைய சகோதரன் சகோதரி, மாமா அத்தை மாமா கிராமத்தில் இருக்க, நான் தனித்து இருக்கிறேன். நான் வேறு இடத்துல பணி. இது வந்து குடும்ப தோஷமும் சொல்லி பித்ரு தோஷமும் ரெண்டுமே இதுதான். பித்ரு தோஷம்னா உங்களுடைய முன்னோர்களுடைய பிளாக்ஸ், சாபம் வந்து தொடரும்.
அதுதான் சொல்றது பித்ரு தோஷம். ஓ பித்ரு என்ன ஓகே. பண்ணுவாங்கன்னா குலதெய்வத்தை வழிபடுவாங்க. உங்க குலதெய்வம்னா போய் குலதெய்வத்தை வழிபடணும். குலதெய்வ பூஜை பண்ணும். இந்த பௌர்ணமி அன்னைக்கு அம்பாள் இதான் ஆ, ப- பச்சையம்மன் பச்சையம்மன். சூப்பர். பச்சை வாழி. டெய்லி ஃபர்ஸ்ட் 24 மணி நேரம் இதை பார்ப்பேன். ஊருக்கு போகும்போதெல்லாம் கண்டிப்பா குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வருவாங்க. அதான் குலதெய்வம் பௌர்ணமி அன்னைக்கு பண்ணுங்க சார். ஃபுல் மூன் டே அன்னைக்கு பௌர்ணமிக்கு அம்பாள் பச்சைவாழி அம்மன் வந்து நீங்க குலதெய்வத்தை வந்து வழிபடலாம். பச்சையம்மன். ஆமா அப்ப இப்போதைக்கு உங்களுக்கு அப்பா இல்லை இல்லையா? நீங்க இப்ப இருக்கிறதுல முதல் குழந்தை. அமாவாசை என்னன்னா ஃபர்ஸ்ட் மார்னிங் ஃபாஸ்டிங் இருந்துட்டு மதியம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி காகத்துக்கோ சமைச்சதை இது வச்சிருப்படாம காகத்துக்கோ நாய் அல்லது பசுக்கோ தானம் கொடுத்துட்டு சாப்பிடணும். அந்த இதை நீங்க கடைபிடிச்சோன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீட்டில் கிடைக்கும். தெரியும். இந்த ஊர்ல சாப்பாடு வந்து இப்ப எந்த பிராணிக்கும் பறவைக்கூட கொடுக்கூடாத சட்டமே இருக்குதுங்க. ஆஹ் நம்புறீங்களா? இதுதான் பெரிய பிளாக். ஒண்ணும் இல்லைங்க. நாங்க என்ன பண்ணோம், வீட்டுல இருந்தாக்கா சமைச்சது அதிகமா இருந்தா கெட்டு போட வந்து வச்சு புறாங்கள் போட்டுப்போம். கிட்டத்தட்ட 50-100 புறா வரும். இதை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போடக்கூடாதாங்க. அப்ப நிறுத்திட்டோம். பாவமா இருக்கு. அது இந்த பக்கம் கதவு கிட்ட வந்து கதவு தட்டி பாக்குதுங்க. அப்ப இந்த பக்கம் ரொம்ப சைலண்டா கொஞ்சமா போட்டு சாப்பிட போடுவோம். அது என்ன வாயில ஜீவம், அது என்ன பண்ணிச்சோம். ஜூ மாரி போனா கொடுக்கலாமா? ஜூ இல்ல இது மாதிரி மாடு வச்சிருக்கிறவங்க வீட்டுல போய் இல்லைங்க, கொடுக்கலாம். கொடுக்க கூடாதுங்க. அது சட்டப்படி தண்டிக்குவாங்க ஆஹ் எந்த பிராணிக்குமே. அதுதான் பிரச்சனை. அதுதான் நாங்க அங்க வரும்போது சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் ஓகே பிராணிகள் கொடுக்கலாம் அப்படின்னு. ஆமா, அது கொடுங்க. அது கொடுத்தாதான் உங்களுக்கு வந்து பித்ரு தோஷம் வந்து நிவர்த்தி ஆகும் சார். அது கொடுக்கறது நல்லது. பித்ரு தோஷம் நிவர்த்தி ஆகும் உங்களுக்கு. அப்புறம் அது ஆன்சஸ்டர், அது முன்னோர்களுக்கு. நீங்க குலதெய்வ கோயில் அந்த கோயில்ல அர்ச்சனை பண்ணணும். பௌர்ணமி அன்னைக்கோ குடும்பத்தோட ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி பண்ணி சமைச்சு அங்கேயே சமைச்சு சாப்பிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது தானம் மாதிரி கொடுத்துட்டு வந்தா இந்த பித்ரு சாபம் இது பண்ணும். அமாவாசை அன்னைக்கு அப்பாவுக்கு வந்து ஒரு ப்ரேயர் மாதிரி பிரார்த்தனை மாதிரி பண்ணி தாத்தா பாட்டிக்கு ஒரு பிரார்த்தனை மாதிரி பண்ணிட்டு செய்யறதுல அவங்களுக்கு அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். சரிங்களா? இது வந்து சரி. குழந்தைங்களுக்கும் மனைவியோட எனர்ஜி பாசிட்டிவா இருக்குது. சரிங்களா? மனைவி குழந்தைங்களோட இது ஆமாங்க. குடும்ப தோஷம், ஃபேமிலி பிளாக், காமன் பிளாக் இருக்கு. எல்லாரோடையும் அட்டாச்மெண்ட் கொஞ்சம் கம்மியாகுது. நான் விலகி இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கிறோம். குடும்ப தோஷம், பித்ரு தோஷம். அது ரிலேஷன்ஷிப் வைஸ் இல்லை. அவங்க ஒரு நாட்டில் இருக்காங்க, நான் ஒரு நாட்டில் இருக்கிறேன். அவங்க ஒரு இடத்துல நாட்டில் இருந்தாலும் அவங்க ஒரு இடத்துல